உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெளியேற பெற்ற ரத்தத்தினால எங்களை மீட்டு இட்ட தேவனே அப்பா, உண்மை நாங்கள் சுஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் அப்பா இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே உங்களோட பாதப்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிறேன் இனி ஆண்டவரே உங்களோட கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு என்னோட தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அவுட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். முதலாவது இந்த டைட்டில் மட்டும் நான் சொல்கிறேன். செர்மன் முடிக்கிறப்ப உங்களுக்கு புரியும் நான் ஏன் ஸ்டெப் அவுட் சொன்னேன்னு. இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா மூவ் ஃபார்வர்ட். இந்த ரெண்டு அர்த்தத்தை நீங்கள் அந்த செர்மன் முடிகிற டைமில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஓகே, இன்னைக்கிலோட வசனத்தை நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். மெத்யூ 3வது அதிகாரம் 3வது வசனம். மெத்யூ சாப்டர் 3 verse 3. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். மெத்தியு 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வண்ணாந்திரத்திலே கூப்பிடுகிறவன் உடைய சத்தம் ஒன்று என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. திருப்பி அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெத்தியு 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வண்ணாந்திரத்திலே கூப்பிடுகிறவன் உடைய சத்தம் உண்டு என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவனே இவனே. ஓகே, இந்த வசனத்தை நீங்க பழைய ஏற்பாடுல எங்க பார்ப்பீங்கன்னா ஐசியா 40வது அதிகாரம் 3வது வசனத்துல அதை நீங்க பார்ப்பீங்க. அந்த பழைய ஏற்பாடுல இதே வசனம் அங்க இருக்கு. ஓகே, இந்த வசனத்தை நீங்க கவனிக்கும் பொழுது 3 காரியத்தை குறித்து உங்க மத்தியில நான் பேச ஆசைப்பட்டுக்கிறேன். வார்த்தை ஆங்கிலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வில்டர்னஸ், டெசர்ட், ரிப்பென்ட். இந்த 3 வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கு. திருப்பி சொல்றேன். ரிப்பென்ட், வில்டர்னஸ் அண்ட் டெசர்ட். நீங்க பார்த்தீங்கன்னா ரிப்பென் அந்த வார்த்தையை அந்த சொற்கள் நான் எடுத்து உங்க மத்தியில விளக்குறேன். ஆங்கிலத்துல மீனிங் நீங்க பாத்தீங்களா ரிக்ரெட். ரிப்பெனோட ஆங்கில மீனிங் பாத்தீங்கன்னா ரிக்ரெட் இல்லைன்னா ஃபீல் சாரி. அதோட அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா கில்ட். ஓ, இப்படி நான் பண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வருத்தத்தை குறிக்கிறதா ரிப்பென். ஆவிக்குரிய அர்த்தத்தை சற்று நேரம் நம்ம கவனிப்போம். ஹெப்ரு வார்த்தையில ரிப்பென் அந்த வார்த்தை மீனிஙஎன்னன்னா ஹெப்ரு வார்த்தையில தெஷுவா என்று சொல்லப்படும். TESHUVA. TESHUVA. ஓகே, ஹெப்ரு வார்த்தையில ரிப்பெனுக்கு அந்த அர்த்தம் தெஷுவா. பிபிலிக்கல் மூலியமா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையோட மீனிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கான்ட்ராவா இருக்கும். இந்த ஆங்கிலத்தோட மீனிங்குக்கும் ஹிப்ரு வார்த்தையில இருக்கிற அந்த ரிப்பெனோட வார்த்தைக்கும் கம்ப்ளீட்லி ஒரு கான்ட்ராவான ஒரு மீனிங் இருக்கு. டெஷுவா என்று சொல்லும் பொழுது அது என்னன்னா ஒரு டிசிஷன், அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறது. டர்ன் அவே. இன்னொன்று going back or moving back toward to God. ஓகே, அந்த வார்த்தை திருப்பி நான் சொல்றேன். டெஷுவா அதோட அந்த மீனிங் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இட்ஸ் a decision, deciding to turn away. அப்படின்னா நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது நீங்க கன்விக்ட் பண்றீங்க. ரெண்டாவது அந்த டிசிஷன் எடுக்கிறீங்க. எதுல இருந்து நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா டர்ன் அவே. அது திருப்பி பேசுறப்ப அதோட அர்த்தத்தை வைத்து நான் உங்ககிட்ட விளக்குறேன். டர்ன் அவே, எங்க போறீங்களோ அங்கேருந்து திருப்பி டர்ன் அவே பண்ணிட்டு யூ ஆர் கம்மிங் பேக் டுவர்ட் டு காட். இதுதான் அதோடைய அர்த்தம். இன்னொரு ஆழமான அர்த்தத்துக்குள்ளாக நீங்க அந்த ஹிப்ரு வார்த்தையில நீங்க பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா பரிசுத்தம்,
டேக்கிங் அ ரைட் டிசிஷன், சரிப்படுத்துறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் பாருங்கள், ஆங்கிலத்தோட வார்த்தைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது அதோட அர்த்தம் என்னென்னா ஃபீலிங் சாரி, ரிக்ரெட், கில்ட் ஃபீலிங் வர்றது தான் அதோட மீனிங். ஆனால் ஆவிக்குரிய வார்த்தையை நீங்கள் பார்க்கும்பொழுது, ஹெப்ரூ வார்த்தையில் நீங்கள் பார்க்கும்போது அதோட வார்த்தை டெஷுவா. அதோட அர்த்தம் என்னன்னா, யூ ஆர் டேக்கிங் அ டிசிஷன், டர்னிங் அவே ஃப்ரம் யுவர் ஓன் வே, கம்மிங் பேக் டு த லார்ட், பரிசுத்தம், ரைட் டிசிஷன் எடுக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த டெஷுவாக்குள்ள அந்த அர்த்தத்துக்குள்ளாக அடங்கி இருக்கு. ஐ மீன், ஒரு புக்கு எழுத்தாளர், அவர் பேர் வந்து அப்ராம் ஜோஷ்வா எஸ்எல். அவர் என்ன சொல்றாருன்னா, a change in man's conduct bring about a change in God's judgment. A change in man's conduct bring about a change in God's judgment. ஒரு இண்டிவிஜுவலாக எடுக்கிற அந்த கான்டாக்ட், அந்த டிசிஷன், தேவன் நம்ம மத்தியில் இருக்கிற நியாய தீர்ப்பை வந்து அதை மாற்றுக்குள்ள வல்லமே அதில் இருக்கா. அப்படின்னா நல்ல சேஞ்ச்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அதோட மீனிங் சேஞ்ச். நீங்கள் நல்ல காரியத்துக்குள்ளாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது, நல்ல கான்டாக்டுக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது அதோட காரியங்கள் என்னன்னா, தேவன் நம்ம மத்தியிலே வைத்த நியாய தீர்ப்பை மாத்துறதுக்கு அதுக்கு வல்லமை உண்டு. ஆமென். புரிஞ்சு கொள்ளுங்க. டெஷுவா என்று சொல்லும் பொழுது அதுக்குள்ள நிறைய அர்த்தம் உண்டு. மெயின் அதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரைட் டிசிஷன் எடுக்கிறது. அப்படின்னா நீங்க முதல் டிசைட் பண்ணணும், நீங்க முதல் அதுக்குள்ளாக கன்விக்ஷனுக்குள்ளாக நீங்க வரணும். இன்னொன்று வந்து நீங்க போற பாதையிலேருந்து டேர்ன் அவே. அப்படின்னா நீங்க இந்த வேல போயிட்டு இருக்கீங்கன்னா இங்கேருந்து தேவனோட பாதையில வர்றது தான் அதோட அர்த்தம். அதுக்குள்ளாக பரிசுத்தம் அடங்கி இருக்கு, நீதி அடங்கி இருக்கு. ஆமென். இதுதான் அதோடைய அர்த்தம், ரிப்பென்ட். ஓகே, அடுத்த வார்த்தைக்குள்ளாக நம்ம பார்ப்போம். வில்டர்னஸ் இல்லை இன்னொரு வார்த்தை டிசைட். இதோட ஜியோகிராஃபிக்கல் டேர்ம்ஸில் நம்ம பார்த்தோம்னா, இந்த வில்டர்னஸில் அது வந்து அன்சிவிலைஸ், அதில் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. இன்னொரு காரியம் பார்த்தீங்களா, அங்கே ஜனங்க இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் செடி அங்கே தான் இருக்கும். அதோட பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அந்த பிக்சரை பார்த்தீங்களா, வண்ணாந்திரம்னா கோசமாக தான் இருக்கும், அதுக்குள்ளே கோசமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே செழிப்பு இருக்காது. கரிங் அப்படின்னா ட்ரை லைன், அதுக்குள்ளே செழிப்பு இருக்காது, நன்மை இருக்காது. அப்படின்னு நான் சொல்லுறப்ப நீங்கள் அதை ஸ்பிரிச்சுவலாக பாருங்கள். நன்மை இருக்காது, ட்ரைனஸாக இருக்கும், அதுக்குள்ளே செழிப்பு இருக்காது. ஹல்லேலூயா. வில்டர்னஸ், டெசர்ட், இது ரெண்டு அர்த்தத்தை வந்து நம்ம முதலாவது புரிஞ்சு கொள்வோம். திருப்பி அந்த வசனத்தை நம்ம கவனிப்போம். மெத்தியூ 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வண்ணாந்திரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் ஒன்று என்று ஏசியா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. கொஞ்சம் நம்ம எப்படி சொல்றது, யோசித்து பார்ப்போம். வில்டர்னஸ், வண்ணாந்திரத்தில் யார் இருந்திருப்பா? வண்ணாந்திரத்தில் யார் இருந்திருப்பா? அந்த சத்தம் வந்து யாரு குறிக்கிறது? அந்த லைன் வந்து அந்த டெசர்ட்னு சொல்லும் போது எது குறிக்குது? யாருக்கிட்ட போய் அந்த சத்தம் வந்து போய் பேசியிருக்கும்? யாருமே அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. வில்டர்னஸ்ல வந்து யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, யாருமே அங்கே வந்து குடி இருந்திருக்க மாட்டாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து அங்கே கொஞ்ச நாள் வந்து கேம்பெயின் மாரி போட்டு இருந்திருப்பாங்க. மற்றபடி ஒரு மீதி நாட்களாக அங்கே இருக்கணும்னா யாருனாலும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த சுற்றி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரையான லைன், அதில் வந்து ஒரு செழிப்பு இல்லை. அங்கே இருக்கிற காரியங்களை வந்து எங்கே மூவ் பண்ண முடியாது. ஒரு கேமல் மூலியமா தான் அங்கே மூவ் பண்ணணும். அப்போனா அது யாரு குறிக்குது, எது குறிக்குதுன்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓகே, திருப்பி அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வண்ணாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் ஒன்று என்று ஏசியா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டவனே இவனே. இந்த வசனம் நான் சொன்னது போல ஐசியா 40வது அதிகாரம் 3வது வசனத்திலே இருக்கு. அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அங்க வந்து யாருக்கிட்ட தேவன் பேசிருக்காரு? இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அந்த ஜனங்களை குறித்து தான். சீக்கிரமா மனம் திரும்புங்க. அப்படின்னா எளிவா நம்மளோட பாஷையில் நான் சொன்னேன், மனம் திரும்புங்க. ஓகே, நீங்க மனம் திரும்புங்க, தேவன் வர போறீங்கிற, மெசியா வர போறீங்கன்னு சொல்லி
அங்கேயும் வந்து நம்ம பார்க்குறோம், இங்கேயும் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த டைமில் நம்ம பார்த்தோன்னா நிறைய ப்ரொஃபட்ஸ் இருப்பாங்க, சொல்லுவாங்க நீங்கள் வந்து வழியை இது பண்ணுங்க, உங்களோட காரியங்களை சரிப்படுத்துங்க, மன திரும்புங்க, ஐடியாலத்திலிருந்து மன திரும்புங்க, கெட்ட காரியத்திலிருந்து மன திரும்புங்க என்று சொல்லி எல்லா பேரும் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இந்த புதிய ஏற்பாடில் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் வந்து எப்போதும் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா மெத்திலிருந்து லூக் ஜான் அதில் காரியத்தில் நிறைய காரியத்தில் நம்ம பார்ப்போம். ஜான் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பார், மன திரும்புங்க, தேவனோட ராஜ்யம் வந்து சமீபமாக இருக்குது என்று இந்த வசனத்தை வந்து அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. திருப்பி அது என்னோட டைட்டிலுக்கு வந்து நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன், ஸ்டெப் அவுட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். இந்த வசனத்தையும் இந்த டைட்டிலையும் நம்மளையும் வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். வில்டர்னஸ் நம்ம அதை சொன்னது போல் அங்கே யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, எந்த குடியும் அங்கே இருந்திருக்காது. ஆனாலும் அது உண்மையாக வந்து எந்த காரியத்தை குறித்து தேவன் நம்ம மத்தியில் பேசுகிறான்னு சொல்லி நான் தியானத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரே வார்த்தை நம்மளோட இதயம். நம்மளோட இதயத்தில் வந்து நிறைய காரியம் வந்து அடங்கி இருக்கு. நிறைய காரியத்தை வந்து நம்ம யோசிக்கிறோம், நிறைய காரியத்தை வந்து நம்ம அடக்கி வச்சிருக்கிறோம். வெளியரங்கமா நம்ம வந்து நல்லா இருந்தாலும் நல்லபடியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற காரியங்களை வந்து தேவன் மட்டும் தான் அறிந்து இருக்கிறாரு. ஆமென். ஓகே, வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த 3வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது காரியம் வந்து என்னோட பாயிண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, we have to decide to repent. இல்ல அந்த கன்விக்ஷன் வந்து நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏங்க இந்த ரிப்பென்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு? ஏன் இந்த ரிப்பென்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு? இந்த வசனத்தை நம்ம பார்த்தபோது கருத்துக்கு நீங்கள் வழியை செம்மையாக இருக்குங்க. இது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நல்ல பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம், நிறைய போதுகர் ஊழியக்காரங்க நம்ம மத்தியில் சொல்லுங்க, இது சரிப்படுத்துங்க, இது காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஆனாலும் நம்மளோட லைஃப்பில் லேக்கிங்காக நம்ம இருக்கிறோம். ஆமென். போன வாரத்திலோட செர்மன் அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா பாஸ்டர் டெபோரா சுமதி சொல்லியிருப்பாங்க, பார்க்குற நம்ம ஜனங்க வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்க வந்து நம்மளை பார்க்குறாங்களா இயேசு போல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பிரசங்கத்தில் வந்து பேசியிருப்பாங்க. அதே போல தான் இன்னைக்கு நான் கேட்குறேன், நம்ம உண்மையாகவே தேவன் போல மாறி இருக்குமா, மன திரும்பி இருக்குமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அவங்க மத்தியில் நான் தரேன். உண்மையாகவே நம்ம வந்து தேவன் மத்தியில் மன திரும்பி இருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நிறைய பகுதியில் வந்து இன்னும் நம்ம லெக்கிங்காக தான் இருக்கும். நிறைய பகுதியில் வந்து நம்ம சரிப்படுத்துகிற காரியங்களை வந்து அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது போல் நீங்கள் ரிப்பெண்ட் பண்ண நீங்கள் முதலாவது வந்து முடிவு எடுக்க வேணும். அந்த கன்விக்ஷன் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். நான் இந்தமாரி இருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தான் முதலாவது வந்து முயற்சி எடுத்து கன்விக்ஷனுக்குள்ளாக நீங்கள் போகணும். ஆங்கிலத்தில் நான் சொன்னது போல் ஃபீலிங் சாரி, ரிப்பெண்ட்னா ஃபீலிங் சாரி. அப்படின்னா ஐயோ இதை நான் செஞ்சுட்டேன்னு சொல்கிறது தான் ஃபீலிங் சாரி. டெஷுவான அந்த வார்த்தையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம், டிசைட் பண்ணுறது. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்கிறது தான் ட்ரூ ரிப்பென்டன்ஸ். இனிமேல் அது காரியத்தை எனக்குள்ளாக நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரூ ரிப்பென்டன்ஸ். இதில் வந்து நம்ம மன்னிப்பு கேட்குறோம், ஆனால் ஆக்ஷனில் வந்து நம்மளை வந்து அது அந்த அந்த மீனிங் வந்து கொண்டு வரல. ஆனால் டெஷுவான்னு சொல்லும் பொழுது நீங்கள் ரிப்பெண்ட் பண்ணும் பொழுது அதுக்கான ஒரு ஆக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் அது டிசைட் பண்ணணும். ஓகே, சில வசனங்களை வந்து நான் உங்கள் மத்தியில் படிக்கிறேன், நீங்கள் எடுத்து படிக்க வேண்டாம், ஜஸ்ட் நான் படிக்கிறது கேளுங்க. Jeremiah 18:8. If that nation against whom I have pronounced turn from their evil, I will repent of the evil that I thought to do unto them. ஓகே, இன்னொரு வசனம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம், 2 Chronicles 7:14. If my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land. ஓகே, இன்னொரு வசனத்தை நான்
உங்ககிட்ட படிக்கிறேன். Jeremiah 26 verse 3. If so be they will hearken and turn every man from his evil way, that I may repent me of the evil which I purpose to do unto them because of the evil of their doings. இந்த நிறைய வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது உங்களோட ரிப்பென்டன்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் அது சம்மந்தப்பட்டல, அந்த தேசத்துக்கும் வந்து அதுக்கு பொறுப்பு இருக்கு. நீங்க செய்யற ஒவ்வொரு டிசிஷனும், ஒவ்வொரு மன திரும்புதலும் உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் அது நன்மையா இருக்காது, அந்த தேசத்துக்கும் வந்து அது சேமியத்தை வந்து உண்டாக்கணும் என்று சொல்லி நம்ம வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் செய்ய அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த தேசத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். I will heal their end. எப்ப நீங்க முழுமையா மனம் திரும்பும் போதுதான் அந்த காரியங்களை வந்து தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் டிசிஷன் குறித்து. ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகும்போதோ அவங்க முதல் என்ன கேட்பாங்க, இன்டர்வியூக்கு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம அது கோ த்ரூ பண்ணியிருப்போம். இன் ஃபர்ஸ்ட் 5 years இந்த ஆர்கனைசேஷனில் வந்து நீ எப்படியா இருக்குன்னு உனக்கு நீ டிசைட் பண்ணியிருக்க. வாட்ஸ் யுவர் பிளானிங் இன் நெக்ஸ்ட் 5 years? இன்னொன்று 10 yearsல வந்து நீ எங்கே உன்னை பார்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அது நன்மையான காரியத்துக்குள்ளாக தான் தேவன் வந்து எடுத்து போவார். வாட் எவர் யுவர் டிசைட் டுடே, அது நன்மையோ தீமையோ அதுக்கு ரெண்டுமே வந்து ரிசல்ட் இருக்குது. ஆனால் மன திரும்புறதுக்கு வந்து நீங்கள் தான் அதுக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். நம்ம எப்போதும் என்ன யோசிப்போன்னா, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, இனிமேலே இது செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி அந்த காரியத்துக்குள்ளாக நம்ம போவோம், திருப்பி தான் அதை செய்வோம். இன்னொரு வார்த்தை வந்து அதிகமாக வந்து நம்மளோட ஜனங்கள் மத்தியில் நான் கேட்டது வந்து என்னன்னா, தேவன் வந்து கிருபையாக இருக்காரு, அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானுமான அந்த வார்த்தையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எஸ், காட் இஸ் கிரேஸ்ஃபுல். ஆண்டவர் வந்து நன்மை செய்கிற தேவன், உண்மைதான், அவர் நல்லது செய்கிற தேவன், கிருபை அளிக்கிற தேவன். பட் when you decide not to change, நீங்கள் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவன் செய்கிற அந்த காரியம், அதாவது அந்த பிளான், ஆண்டவரோட பிளான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிளான் வந்து கண்டிப்பாக வந்து தேவன் செய்ய முடியாது. ஏன்னா நம்பன்னு இல்லை, நான் வந்து அது டிசிஷன் எடுக்கலை, நான் வந்து முடிவு எடுக்கலை, நான் வந்து என் வழியை சரியாக்கலை, நான் செய்கிற காரியங்களை வந்து நான் சரியாக்கலை. சில டைம் வந்து இக்னோரன்ஸாக இருக்கும், ஏனோ தானோமோ அது காரியத்தில் வந்து நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம டிசைட் பண்ண முடியல. டிசைட் பண்ண தெரியலன்னு சொல்ல மாட்டேன், அந்த கன்விக்ஷன் வந்து நம்மளுக்கு இல்லை. ஆல்தோ வி நோ அது செய்கிற தவறு தெரிஞ்சும் அது வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், விச் இஸ் டோட்டலி ராங். அது நம்ம செய்கிற அந்த காரியம் வந்து தேவனுக்கு விரோதமாக இருந்தால் எப்படி தேவன் வந்து நம்மளையும் இந்த தேசத்தையும் ஆசீர்வதிக்க முடியும்? அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது மன திரும்புங்க, வழியை செம்மையாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குற காரியங்கள் என்னன்னா, நம்மளோட ஊழியத்தில் நம்ம செய்கிற நல்ல காரியம் இல்லை, நீங்கள் செய்கிற அந்த குட் திங்ஸ் இல்லை, யோர் இன்சைட் அந்த வில்டர்னஸ், அந்த குரல் நம்ம இதயத்தை, நம்ம இன்னர் மேனை வந்து அவர் பார்க்குறாரு. உங்களோட பர்சனல் லைஃப் அவர் பார்க்குறாரு, உங்களோட ஒர்க்கிங் லைஃப் அவர் பார்க்குறாரு, ஃபேமிலியில் இருக்கிற காரியங்களை அவர் பார்க்குறாரு, நீங்கள் பேசுகிற விதத்தை அவர் பார்க்குற, கல்ச்சரை பார்க்குறாரு, நீங்கள் சிரிக்கிற விதத்தை பார்க்குற, எல்லா ரீதியிலும் வந்து தேவன் பார்க்குறாரு. ஐ மீன் போன வாரத்தில் வந்து பாஸ்டர் டெபோரா சுமதி சொல்லியிருப்பாங்க, பீப்புள் ஆர் லுக்கிங் டு அஸ். எஸ், இன்னொரு வந்து ஜனங்க நம்மளை பார்க்குறாங்க, இன்னொரு வந்து தேவன் நம்ம மேலேருந்து பார்க்குறாரு, தேவன் வந்து நம்மளை பார்க்குற ரெண்டு சைட்லேருந்து நம்ம பார்க்குறாங்க. மூணாவது பிசாசும் நம்மளை பார்க்குது, என்னதான் இது பண்ணுது, என்னதான் இந்த பிள்ளை பண்ணுது, இந்த அம்மா பண்ணுறாங்க, இந்த தம்பி பண்ணுறான்னு சொல்லி அவங்க எல்லாமே நம்மளை வந்து சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போனா ஒரு சிசிடிவி இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வந்து அது கேப்சர் பண்ணுது. நீ என்ன பண்ணுற, என்ன யோசிக்கிற, நீங்கள் எப்படி பேசுகிற, நீ எப்படி உடுத்துற, எங்கே போகிற, எங்கே வர, யாரு கூட இருக்கிற, உன்னோட எல்லா காரியமும் வந்து தேவன் வந்து அவர் ஆராய்கிறார், அவர் தேடுகிறார், என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவரை பார்க்குறார்.
ஐ மீன் நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது when you decide to change, கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் ரிப்பெண்ட் பண்ணணும்? ஒன்று, நான் சொன்னது போல் உங்களுக்கு அது நல்லது. ரெண்டாவது, நம்ம வாசிக்கிறது போல் அந்த தேசத்துக்கு சேமத்து தேவன் ஆண்டவர் உண்டாக்குவார். ஹீல் த லேண்ட். ஹீல்னா அந்த தேசத்தில் இருக்கிற சீக்கம் மட்டும் இல்லை, எக்கானமி வைஸ் நம்மளோட எல்லா ரீதியிலும் தேவனோட கரம் இருக்கும். தேவன் அங்கே ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் அதோட அர்த்தம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்பென்டன்ஸ் அங்கே மற்ற ஜனத்துக்கு அந்த 2 Chronicles போடலை. இஃப் மை பீப்புள், என்னோட ஜனங்கள், தரிக்கப்பட்ட என்னோட ஜனங்கள் அவங்களோட தாழ்த்தி அவங்களோட பொல்லாத வழிகள் மன்னன் திரும்பும் போது பரலோகத்திலிருந்து தேவன் கேட்டு அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாராம். எப்படியாப்பட்ட வார்த்தை தேவன் நம்ம மத்தியில் கொடுத்திருக்கார். ஆமென். நீங்க டிசைட் பண்ணும்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, நான் சொன்னது போல உங்க ரிப்பென்டன்ஸ், உங்களோட டிசிஷன் அதை எடுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப விட்டல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் மட்டும் இல்லை, நீங்கள் மண்ணை திரும்புகிற காரியங்களும் மட்டும் இல்லை, எல்லா ரீதியிலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிசிஷன் எடுக்கும் பொழுது உங்கள் வழியை நம்ம செம்மையாக்க வேண்டும். என்னோட வழியை நான் செம்மையாக்க வேண்டும். நான் பார்க்குற விஷயங்கள், நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம செம்மையாக்க வேண்டும். இது கஷ்டம்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் எல்லாமே சொல்ல முடியும், நீங்கள் சின்னங்க சொல்ல முடியும், மண்ணை திரும்பு இந்த வழியிலிருந்து நீ வந்துருன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய வாலிபர் பிள்ளைங்க இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ நான் சொல்லுற ஒரே காரியம், ஐ கோ த்ரூ த சேம் திங். நீங்கள் என்ன இப்போ கோ த்ரூ பண்ணுறீங்களோ அதே போல தான் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். என்னால் சில காரியங்கள், என்னோட கேரக்டர், என்னோட சுபாவம் என்னால் மாற்ற முடியல. ஆனாலும் நான் டிசைட் பண்ணேன், இந்த மாரி நான் இருக்கக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணேன். அது 100% நான் வந்துட்டேன்னா சொன்னீங்க கேட்டிங்களா? இல்லை. ஆனாலும் இட் இஸ் கண்டினியூவஸ். நீங்கள் டெய்லி அதை மானிட்டர் பண்ண வேணும், அதை டிசைட் பண்ண வேணும், அதை சரிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் பாயிண்ட், யூ ஹேவ் டு டிசைட் டு ரிப்பெண்ட். கன்விக்ஷன், நமக்குள்ளேயே அந்த தெளிவு நம்மக்கிட்ட அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், அந்த டெஷுவா இருக்கிற அர்த்தத்தில் நான் உங்ககிட்ட சொல்றேன், டு டர்ன் அவே and move forward. நான் சொன்னது to decide to repent. ரெண்டாவது to turn away from sin or move forward to God's plan. ஹல்லேலூயா. நீங்க repent பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரிஜினல் பிளான் ஆஃப் காட், தேவன் நம்ம மத்தியில் வைத்த அந்த சித்தத்தை உங்களால் செய்ய முடியும். வித்தவுட் ரிப்பென்டன்ஸ், ஒரு தூய்மையான வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லைன்னா தேவனோட பிளான், தேவனோட சித்தத்தை நம்மளால செய்ய முடியாது. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சொந்தம் நான் சொல்கிறேன், நம்மளே சரியில்லை. இப்போ நானே சில விஷயத்தில் நான் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கண்டிப்பாக என்னால் ஊழியம் செய்ய முடியாது. கண்டிப்பாக தேவனோட வார்த்தையை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதுக்காக முயற்சி எடுக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் சில காரியங்களை சாக்ரிஃபை பண்ண வேண்டும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சில காரியங்களை தேவனுக்கு விரோதமாக இருக்கும். ஆனால் வேர்ல்டு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஓகே, அது செஞ்சு அதை தவறுதில்லை. பிகாஸ் அது டசன்ட் பிரிங் இஃபெக்ட் டு த ஃபேமிலி ஆர் டு மை செல்ஃப். எனக்கு அது பாதிப்பு இல்லைன்னா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுற உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஒரு சொந்தம் சொல்கிறேன், இப்போ ட்ரிங்க் பண்ணுறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, இல்லை மற்ற தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நம்ம இல்லைன்னா இதெல்லாம் தேவனுக்கு அது தவறு. ஆனால் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, அன்லெஸ் நீ எனக்கு எந்த தொந்தரவும் பிரச்சனையும் நீ கொண்டு வரலன்னா அது எனக்கு ஓகே, இட்ஸ் ஓகே. பட் தேவனுக்குன்னு அந்த இது நீங்கள் பார்க்கும் பொழுது அது தவறு. ரெவல்யூஷன் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வசனத்தில் போட்டிருக்கோம், தண்ணி குடிக்கிறவங்க, கோவப்படுறவங்க,
செக்ஷுவல் இம்மாரிட்டியில் இருக்கிறவங்க, ஐடல்ட்ரி இருக்கிறவங்க, நிறைய அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தேவனோட ராஜ்யத்தில் வந்து நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லி ரெவல்யூஷன் புக்கில் வந்து அதை போட்டிருக்கு. அல்லேலூயா. ரெவல்யூஷன் புக்கில் வந்து அது போட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு அதை நான் செக் பண்ணுறப்ப அந்த வசனத்தில் வந்து நான் ஒன்று ஒன்றா டிக் பண்ணிக்கிட்டே வந்தேன். அதில் ஒரு எல்லா அந்த வசனத்தில் நான் பார்க்கும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவரே 80-90% ஒன்று என்கிட்ட இந்த இந்த ஆட்டிடியூட், இந்த கல்ச்சர், இந்த ஆக்ஷன்லாம் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் ஷாக் ஆகினேன். ஏன்னா அந்த வசனத்தில் அப்படியே அது போட்டிருக்கு. நீ இப்படிலாம் இருந்தேன்னா தேவனோட ராஜ்யம், நீ கோவமாக இருந்தியா, நீ செக்ஷுவல் இம்மோரட்டிலே இருந்தியா, ட்ரங்கனாக இருந்தியா, நீ என்னென்ன ஒன்று தீமையை நீ பண்ணுறியோ, கொலை பண்ணுறது, பொய் சொல்கிறது எல்லாம் வந்து தேவனுக்கு வந்து அது விரோதமாக இருக்கிறது. சில டைம் வந்து நம்ம யோசிப்போம், இது வந்து நம்மளுக்கு கடிதமாக இருக்க, இதுலேருந்து நம்மளை கடிதமாக இருக்க, இது என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது 3 காரியத்தை வந்து இந்த தீக பக்காரம் இல்லைன்னா 3R வந்து நீங்கள் ஞாபகத்துக்குள்ளாக நீங்கள் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட், ரெஸ்பாண்ட் டு காட். செகண்ட், ரெஃப்யூஸ் டு ப்ரெசன்ட். தேர்ட், ரன் or go away. அந்த பாவ காரியத்தில் நம்ம இருக்கும் பொழுது, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, இந்த 3 காரியத்தை வந்து நம்ம நினைவுக்குள்ளாக வைத்துக் கொள்வோம். ரெஸ்பாண்ட் டு காட், refuse to present, run or go away. ஓகே, இந்த 3 காரியத்துக்குள்ளாக நம்ம நினைவு கொள்வோம். ஓகே, ஃபர்ஸ்ட், ரெஸ்பாண்ட் டு காட். யூ மஸ்ட் அலர்ட். நீங்கள் அலர்ட்டாக இருங்க. இது செய்கிறப்ப, இந்த காரியத்தை நம்ம செய்கிறப்ப நம்ம அலர்ட்டாக இருக்கணும். இந்த காரியம் தேவனுக்கு வந்து சரியாக இருக்கா, நீதியாக இருக்கா, ரைட்டாக இருக்கா, இது என்னால் செய்ய முடியுமா, இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் சிக்கலில் என்னால் இருக்க முடியுமா சொல்லி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். தேவன்கிட்ட கேளுங்க, இதை நான் செய்கிறது கரெக்டா, இதை செய்கிறது நான் கரெக்டா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். ரிஃப்யூஸ் டு ப்ரெசன்ட். இல்லை அந்த இடத்துல வந்து இருக்கிறது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ மஸ்ட் கோ. ரிஜெக்ட் பண்ணணும். அவங்கள அந்த காரியத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். யூ கேனாட் கோ. முடியலன்னா அது முடியல, என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. அங்கேருந்து வந்து நீங்கள் போகணும். ரிஃப்யூஸ் டு ப்ரெசன்ட். 3வது, ரன் or go away. அது செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சு அப்புறம் திருப்பி அதை தொடர்ந்து செய்யாதீங்க. அங்கேருந்து வந்து நீங்கள் போக வேண்டும். அந்த காரியத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறதா இருந்தால், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 6வது வசனம் தொடர்ந்து 23வது வசனம், ஜோசப்போட கதை உங்களுக்கு தெரியும். ஜோசப் வந்து இந்த 3 காரியத்தை வந்து அவர் செய்தார். He respond to God, he refused to present, and he ran away from the sin. Respond to God நான் சொல்லும் பொழுது அவருக்கு தெரியும் அவரை சேவிக்கிற தேவன் வந்து யார் என்று. அது தவறு அதுக்கு பொட்டிப்பார் ஒய்ஃப் வந்து அவங்கள தப்பான காரியத்துக்கு கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணார், அது ஹி ரெஸ்பாண்ட் இமீடியட்லி. நான் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிச்சு. ரெஸ்பாண்ட் டு காட், நான் இதை செய்ய மாட்டேன், இது ஆண்டவருக்கு விரோதமாக இருக்குது, இது நான் செஞ்சுனா தேவனுக்கு வந்து அது அவர் வருத்தப்படுவார், ஹி வில் கிரீவ், நான் செய்ய மாட்டேன்னு முடிவு எடுத்தார். 2வது, ஹி ரிஃப்யூஸ் டு ப்ரெசன்ட். அப்படின்னா ரிஃப்யூஸ் பண்ணார். அந்த காரியத்துக்கு வந்து அவர் ஒத்துழைக்கல, அந்த காரியத்தை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணார். 3வது, அந்த இடத்துலேருந்து அவர் ஓடி போனார். அப்படின்னா ரன் அண்ட் கோ அவே. இந்த 3 சினரியோ வந்து நீங்கள் ஞாபகத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று, அவர் வந்து ரெஸ்பாண்ட் டு காட், அவர் ரெஸ்பான்சிவாக இருந்தார், அலர்ட்டாக இருந்தார் தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சித்தத்துக்கு, தேவன் என்ன விருப்பப்படுறான்னு சொல்லி அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணார். 2வது, ஹி ரிஃப்யூஸ் டு ப்ரெசன்ட். அந்த கண்டிஷனில், அந்த ஆக்ஷனில், அந்த இருக்கிற அந்த சினரியோவில் வந்து அவர் செல்ஃப் அங்கே கொண்டு போகல. 3வது, அந்த காரியத்திலேருந்து அவர் வந்து ஓடி போனார். He ran away. Respond, he refused and he ran. இந்த 3 காரியத்தை வந்து நான் யோசப்போட வாழ்க்கையில் நான் பார்த்தேன். இன்னைக்கு நம்ம சற்று நேரம் யோசித்து பார்ப்போம். நம்ம இருக்கிற சிக்கல், நம்ம இருக்கிற செய்கிற வேலை இடத்துல, இல்லை நம்ம இருக்கிற குடும்பத்தில் எங்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் ரெஸ்பான்சிவாக இல்லை,
தேவனுக்கு எங்கே நம்ம வந்து செவி கொடுக்காம இருக்கிறோம், எங்கெல்லாம் வந்து இல்லை அங்கே இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம இருக்கணும்னு சொல்லி எங்கே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி யோசிங்க. எங்கே வந்து நம்ம ஒன்றும் ஓடாமல் இருப்போம். அப்போனா என்னை பார்த்துட்டு ஓடாதீங்க, இல்லை யாரை பார்த்துட்டு ஓடாதீங்க. அங்கேருந்து வந்து யூ மஸ்ட் சே கோ. நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னா அங்கே போகக்கூடாது. அங்கேருந்து வந்து யூ ஹேவ் டு ரன் அவே. அதுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைக்காதீங்க, அதுக்குன்னு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த காரியத்துக்கு வந்து நீங்கள் ஒத்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஏனோ தானோ, இல்லை இது பரவாயில்ல, இது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இது இட்ஸ் ஓகே, இது செய்கிறது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது முழு அர்ப்பணை, முழு மன திரும்புதல், தேவனுக்கு வழி செம்மையாக்குறது காரியங்களை வந்து அங்கே நம்ம பார்க்கவில்லை. அங்கே வந்து அந்த காரியம் வந்து அங்கே இல்லை. ஜோசப்போட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அந்த 3R இந்த இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்போதும் வந்து தேவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரிஃப்யூஸ் பண்ணணும், அந்த இடத்துலேருந்து நான் ஓடி போகணும். ரன் அவே, ஐ மஸ்ட் ரன் அவே. அந்த சிச்சுவேஷனுக்குள்ளாக நான் இருக்கக்கூடாதுன்னு என்று சொல்லி அந்த காரியத்துக்குள்ளாக நம்ம அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் டிசைட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த டெஷுவா அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது டர்ன் அவே, அதாவது உங்களோட வழியிலேருந்து நீங்கள் டர்ன் பண்ணி தேவனோட ஒரிஜினல் பிளான்குள்ளாக போகிறது தான் அது ரெண்டாவது பாயிண்ட். ஹல்லேலூயா. மூணாவது, டெஷுவா என்று சொல்லும் பொழுது அதோட அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, commit a new path. commit a new path. புதிய காரியத்துக்குள்ளாக, புதிய ஜேர்னிக்குள்ளாக நீங்கள் போகணும். அப்போனா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அதை கன்ஃபெஸ் பண்ணி பேப்டிசம் எடுத்த அப்புறம் உங்களோட பழைய வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இனிமேல் நீங்கள் வாழுறது வந்து நியூ கிரியேஷன். ஓகே, நியூ கிரியேஷன் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பழைய காரியத்தை இல்லை பழைய லைஃப் ஸ்டைலை, ஒரு பழைய கல்ச்சரை நீங்கள் கொண்டு வர முடியாது. நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க, தேவனோட சமூகத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, யூ ஆல்ரெடி டிசைட், யூ ஆல்ரெடி ரிஃப்யூஸ், யூ ஆல்ரெடி ரெஸ்பாண்ட், யூ ஆல்ரெடி ரன் அவே ஃப்ரம் த ஓல்ட் லைஃப். அந்த ஓல்ட் காரியத்துலேருந்து நீங்கள் ரன் அவே பண்ணிட்டீங்க. மூணாவது காரியம், அந்த டெஷுவான் என்று சொல்லும் பொழுது commit a new path. You must decide. Once you have decided, அந்த டிசிஷனில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். தைரியமாக இருக்கணும், தேவன் மத்தியில் விசுவாசமாக இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்தும் பொழுது தான் அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளாக, புதிய ஜேர்னிக்குள்ளாக நீங்கள் போக முடியும். ஆமென். நியூ பாத். நீங்கள் நியூ பாத்தில் இருக்கும் பொழுது யோர் ஜேர்னி ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காதுங்க. இந்த பழைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் அந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, இன்னும் உங்களுக்கு அந்த டிசையர் இருந்துச்சுன்னா, இட் வில் கம் பேக் டு யூ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதுலேருந்து ரிப்பெண்ட் பண்ணிட்டீங்க, யூ ஆல்ரெடி டிசைட், யூ ஆல்ரெடி கமிட் அ நியூ பாத்னா, எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டுமா, டெய்லி வந்து தேவனோட சமூகத்தில் நம்ம ரிப்பெண்ட் பண்ண வேண்டும், மன திரும்ப வேண்டும், வழியை செம்மையாக்க வேண்டும். நம்மளோட காரியங்களுக்குள்ளாக நம்ம யோசித்து பார்க்கணும், இது செய்கிற காரியங்களை நான் வந்து கரெக்டாக இருக்குன்னா, சரியாக இருக்குன்னா, என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிற காரியங்களை சரியா, யோசிக்கிற காரியங்களை சரியா, நான் வீட்டில் இருக்கிற ஓகேவா, இன்னும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமா என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். ஓகே, நீங்கள் சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிரியேட் மீ அ பியூர் ஹார்ட், சுத்துள்ள இதயத்தை தாங்க ஆண்டவரே என்று போட்டிருக்கு. Matthew 5:8 பார்த்தீங்கன்னா, blessed are the pure in heart, for they will see God. ஓகே, அந்த டேஷுவா என்று நான் சொல்லும்போது அது வந்து தூய்மை, பரிசுத்தம், நீதி, ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, டிசிஷன் எடுக்கிறது, ஒரு புதிய நாளுக்குள்ளாக, புதிய காரியத்துக்குள்ளாக, புதிய ஜேர்னி, புதிய பாத் வந்து அதை கிரியேட் பண்ணுது ஜெஷுவா என்று சொல்லும் பொழுது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வென் யூ ஹேவ் டிசைட், நீங்கள் டிசிஷன் எடுக்கிற அந்த டைமில் வந்து யூ மஸ்ட் கான்ஃபிடென்ட், யூ மஸ்ட் பிரிங் கன்விக்ஷன். அது ஆவியானோட பலத்தை வந்து நம்ம கேட்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு இந்த இஷ்யூ இருந்துச்சு, அன்ஃபர்கிவ்னஸ் சொல்லி அந்த காரியத்தில் வந்து எனக்கு அதில் வந்து இஷ்யூ இருந்துச்சு.
அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சர்ச்சில் வந்து நான் அட்டென்ட் பண்ணும்போது, நான் சும்மா சைனீஸ் சர்ச், அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்து வாஸ் காலிங் மீ. அப்போ நான் வந்து ஏன் நம்மளை கால் பண்ணுற, ஜஸ்ட் ப்ரே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் அவர் ப்ரே பண்ணும்போது என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், சிஸ்டர் உங்களோட காது பின்னால் வந்து தோல் வியாதி இருக்குது, அந்த தோல் வியாதி வந்து போகணுன்னா ஒரு பர்சன் வந்து நீங்கள் மன்னிக்க வேண்டும். அந்த பர்சனை வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியும், அந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவர் அந்த காரியம் வந்து உங்களை பேட்லி ஹர்ட் பண்ணிருச்சு, நீங்கள் அவங்கள ஃபர்கிவ் பண்ண என்று சொல்லி அதில் போட்டு அவர் வந்து என்கிட்ட சொன்னார். ஸோ நான் வந்து அந்த சின்னரியோ அவர் சொல்லுறப்ப ஐ வாஸ் திங்கிங், ஐ வாஸ் ஷாக். எப்படி அவருக்கு தெரியும் சொல்லும் போது நான் ஷாக் ஆகினேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு, 10-15 இயர்ஸ். ஸோ அந்த அன்ஃபர்கிவ்னஸ் அந்த காரியத்துக்குள்ளாக நான் இருக்கும்போது நான் தேவனுக்கிட்ட நான் டிசிஷன் எடுத்தேன். ஐ கேனாட், இந்த பர்சனை என்னால் ஃபர்கிவ் பண்ண முடியாது, எனக்கு அந்த பர்சனை ஃபர்கிவ் பண்ண முடியாது, அந்த பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஒன் வீக் ப்ளஸ் வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் ஸ்கின் டிசீஸ் ஒன்றும் எனக்குள்ளேயே அப்படி இருந்துச்சு, கெட்டிங் வர்ஸ், என் உடம்புல தலையில் அப்படி கெட்டிங் வர்ஸ். ஸோ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு அந்த பர்சனை மன்னிக்கணும்னா என்னால் முடியாது, பட் ஐ நீட் யூ, எனக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. அந்த டிசிஷன் நான் எடுத்தேன். ஆண்டவரே எல்லா பாவத்துலேருந்து ஆண்டவர் என்னை மன்னிச்சாரு. அதே போல் அந்த பர்சனை வந்து நான் மன்னிக்கணும்னு சொல்லி அந்த டிசிஷன் எடுக்கும்போது ஐ மீட் அப் த பர்சன். வீட்டுக்கு வரப்போ அந்த மீட் அப் பண்ண ஐ வாஸ் நார்மல் அண்ட் ஐ ஆஸ் த கிரேஸ் அண்ட் ஹெல்ப் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் டு ஃபர்கிவ் தட் பர்சன். ஸோ ஒன்ஸ் ஐ ஃபர்கிவ், அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரும் எனக்கு எந்த ஸ்கின் டிசீஸும் வந்ததில்லை, ஸ்கின் ப்ராப்ளம் அந்தமாரி சொல்லி எனக்கு வந்ததில்லை. ஸோ நீங்கள் ரிப்பென்டன்ஸ்குள்ளாக நீங்கள் போகணுன்னா ஒன்று காரியம் நீங்கள் ஆக்ஷனுக்குள்ளாகவே இருக்கணும். நீங்கள் கமிட் நியூ பார்ட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த செயலையும் நீங்கள் காட்ட வேண்டும். ஓகே, சில காரியத்தில் வந்து நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கணும், சில விஷயத்தில் வந்து அதுலேருந்து நம்மளுக்கு டெலிவரன்ஸ் வேணும்னா நம்ம ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டும். டெய்லி வந்து தேவன் மத்தியில் வந்து நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும், ஃபர்கிவ்னஸ் எடுக்க வேண்டும். நான் சொன்னது போல் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்போதும் வந்து டிசைட், நீங்கள் டிசைட் பண்ணணும். டிசைட், அஸ்கிங் ஃபர்கிவ்னஸ், ரிப்பென்ட், ஃபாஸ்டிங் வந்து உங்களோட செல்ஃப்க்கு நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட காரியத்துக்கு நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். அந்த காரியம் நம்மளால முடியலன்னா வி நீட் டு ஃபாஸ்ட். அதுக்கு இலகுவாக ஆக்கிறதுக்கு வந்து தேவன் மத்தியில் கிருபை பெறுறதுக்கு நம்ம ஃபாஸ்ட் பண்ணி அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து கிளியர் பண்ணணும். அன்ஃபர்கிவ்னஸ் வந்து நான் சொல்லும் பொழுது அதை பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் அதோட ரிசல்ட் இன் மை லைஃப் அது நான் ரொம்ப மனசுக்குள்ளாக அதை வச்சுருந்தேன். பட் தேவன் அதை காமிக்கும் பொழுது ஐ டிசைட் டு சேஞ்ச், இந்த பர்சனை மன்னிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி எடுத்தேன். யூ மஸ்ட் டிசைட், நீங்கள் அதுக்காக எஃபர்ட் எடுக்கணும், நீங்கள் முயற்சி செய்யணும், ஃபாஸ்ட் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ தான் அதோட பிளெஸ்ஸிங் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்க்க முடியும். ஓகே, அந்த கன்க்ளூஷனுக்குள்ளாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், த ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட் இஸ் நாட் ரிப்பென்டன்ஸ். நம்ம வருத்தப்படுறத வந்து உண்மையான மன திரும்புது இல்லை. அப்போனா ஐயோ இது செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இனிமேலும் இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம மன திரும்பும்போது தேவன் மத்தியில் வரும்பொழுது ஆண்டவர் அந்த காரியத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். ஆமீன். 3 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, நம்ம டிசைட் பண்ணணும். 2வது, டு டர்ன் அவே. அப்போனா டு டர்ன் அவே நம்மளோட சொந்த அந்த ஓல்ட் லைஃப்லேருந்து தேவனோட ஒரிஜினல் பிளானுக்கு நம்ம வர வேண்டும். 3வது, டு கமிட் அ நியூ பார்ட். நீங்கள் டிசிஷன் எடுக்கும் பொழுது அதில் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கணும், அதில் வந்து நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும், ஆக்ஷனுக்குள்ளாக நம்ம போகணும். ஐ மீன் இன்னொன்று காரியத்தை வந்து நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். நிறைய பிரசங்கும் போது நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து வார்த்தை கொடுப்பாரு, நிறைய தீர்க்கதரிசன வார்த்தை நம்ம மத்தியில் இருக்கும். நிறைய இப்படி நீ இப்படி இருப்பா அப்படி இருப்புன்னு தேவன் வந்து சொல்லியிருப்பாரு.
வசனத்துலேயும் நம்ம பைபிளை பார்க்கும்போது அநேக வசனம் வந்து நீ நிறைய நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்கான வார்த்தை வந்து வசனத்தில் இருக்குது. ஆனாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் 100% அதை நான் ரீச் பண்ணிட்டேன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படின்னா நான் இங்கேயும் இன்னும் லேக்காக இருக்கேன். இந்த வசனம் போது எனக்குள்ளே அது பேசினுச்சு. அதுலேருந்து நான் வந்து டிசிஷன் எடுத்து நான் செய்யும் பொழுது தான் ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில் வந்து காரியங்களை செய்வார். ஐ மீன் ஸோ இந்த காரியம் வந்து மீண்டுமா வந்து உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். டிஷுவா என்று சொல்லும் பொழுது அதுலேருந்து நீங்கள் டிசைட் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் அவே ஃப்ரம் வே யூ ஹெடட். நீ எங்கே போறியோ அதாவது உங்கள் சொந்த பிளான்லேருந்து உங்கள் சொந்த நேச்சர்லேருந்து தேவனோட ஒரிஜினல் பிளானுக்கு நீங்கள் வர வேண்டும். அதை பரிசுத்தத்தை குறிக்குது, நீதியை குறிக்குது. ஒரு புதிய பாதையை வந்து டிஷ்வா என்ற அர்த்தத்தில் வந்து அடங்கி இருக்கு. ஸோ பீங் ரிக்ரெட்டும் ரிப்பென்க்கும் எவ்வளோ அர்த்தத்து கொன்ட்ராவாக இருக்கோ அதே போல் பிபிலிக்கல் மீனிங்க்கும் ஆங்கிலத்திலோட மீனிங்க்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் அப்படியாக நம்ம கண்களை மூடி நம்ம ஜபத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது கேட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் பேசின ஒவ்வொரு காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் டிசைட் பண்ணுறோம். நாங்கள் முதலாவது அந்த கன்விஷனுக்குள்ளாக வருகிறோம் ஆண்டவரே. மன திரும்ப ஆண்டவரே அப்பா, முதலாவது நாங்கள் டிசைட் பண்ணுறோம் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே நாங்கள் மன திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா உங்கள் இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கட்டி வைத்து இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே, அடைத்து இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்படியாக அகட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களப்பா அப்படியாக நீங்கள் அகட்டி போட்டதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். புதிய காரியத்துக்குள்ளாக எங்களை நடத்துங்க ஆண்டவர். புதிய காரியங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியில் நீங்கள் செய்கிற தேவன் ஐயா. இதோ அப்பா, என்னோட டைட்டில் ஸ்டெப் அவுட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். இந்த பழைய வாழ்க்கையிலேருந்து ஆண்டவரே அப்படியாக நாங்கள் டர்ன் அவே பண்ணுறதுக்கு, ஸ்டெப் அவுட் பண்ணுறதுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. உங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்படியாக நாங்கள் வந்து சேர மூவ் ஃபார்வர்ட் எல்லா ரீதியிலும் ஆண்டவரே, நீதியில் ஆண்டவரே, நேர்மையாக ஆண்டவரே, பரிசுத்தத்தில் ஆண்டவர் எல்லா ரீதியிலும் அப்பா நாங்கள் ஒன்றும் ஆண்டவரை சரிப்படுத்தி நீதியாக நடக்க ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ.